ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சூப்பரான ஒரு தகவல் பத்தி பார்க்க போறோங்க. அதாவது கல்வி கடன் பாத்தீங்கன்னா மொத்தமா 48.95 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அது எந்தெந்த இயர்ல படிச்ச மாணவர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க, அதே மாதிரி எந்த குரூப் எடுத்து படிச்ச மாணவர்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, செய்தி வெளியீடு எண் 263 வெளியிட்ட நாள் பிப்ரவரி 3ஆம் தேதி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. சரி, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது யார் யாருக்கு தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னு பாருங்க. ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் கிறித்துவ ஆதி திராவிடர் மாணாக்கர்களுக்கு 1972 டு 1973 முதல் 2002 டு 2003 வரையிலான காலங்களில் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் உட்பட அனைத்து படிப்புகளுக்கும் மற்றும் 2003 டு 2004 முதல் 2009 டு 2010 வரையிலான காலங்களில் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு வழங்கப்பட்ட கல்வி கடன்களில் ரூ 48.95 கோடி நிலுவைத் தொகையினை மாணாக்கர்களிடமிருந்து வசூலிக்க இயலாததன் காரணமாகவும் வசூலிக்க சரியான பதிவேடுகள் மற்றும் விவரங்கள் ஏதும் அலுவலக ஆவணங்களில் இல்லாததாலும் மற்றும் வசூலிக்க வேண்டிய நபர்களை அடையாளம் காண இயலாததாலும் இந்த 48,95,00,000 ரூபாய் சிறப்பினமாக கருதி முழுவதும் தள்ளுபடி செய்து அரசு ஆணையிடுகிறது. ரைட் ஆஃப் ப்ரொபோசல் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ முழுசா வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. 48 கோடி ரூபாய் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யார் யாருக்கு எந்தெந்த வருஷத்துல படித்த மாணவர்களுக்கு தள்ளுபடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இந்த வகுப்பறை சார்ந்து இந்த ஆண்டில் வந்து நீங்க படிச்சிருந்தீங்க, அதுவும் மருத்துவம் அல்லது மருத்துவம் சார்ந்த படிப்புகள் நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த கல்வி கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.